ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தமிழ் டெய்லி டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 16க்கான டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று நம்ம கொஷின் பேப்பர் செட் 4 எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் 15 கொஷின்ஸ் வந்து நம்ம நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கொஷின் பேப்பர் செட் 4ல். ஸோ இன்றைக்கி நம்ம 16th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 டெஸ்ட் வந்து, அதாவது 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி 300 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ 4th செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் 15 கொஷின் நேற்று பார்த்தாச்சு. இன்றைக்கி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 15 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 400 கொஷின்ஸ் வந்து நம்ம தமிழில் ரிவிஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெய்லி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம 15 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான 15 கொஷின்ஸ்குள்ளார நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இங்கே விடை கொடுத்துருக்காங்க, அதுக்கான வினாவை வந்து நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். ஓகேங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இந்த 4 கொஷினில் எது வந்து இதுக்கு இந்த கொடுத்துருக்குற ஆன்சருக்கு சூட்டபிளான கொஷினாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், காணும் பொங்கல் என்றால் என்ன? இது வந்து தப்பு. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர், இதுவும் வந்து வராது. யாரை கண்டு மகிழ்வர், இதுவும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக கொஷினாக வரணும். இங்கே பாருங்கள், காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர். என்ன செய்வர் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கண்டு மகிழ்வர். அப்போது இதுதான் கரெக்டான கொஷின். ஓகேங்களா? என்ன செய்வர் அப்படின்னா கண்டு மகிழ்வர் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். சரிங்களா? ஸோ 16th ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் அப்படின்னா கண்டு மகிழ்வர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 16th ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சொல்லுக்கும் வந்து சரியான பொருள் எது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? ஒட்டுதல், ஓட்டுதல், சேர்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. பிரித்தல், காணுதல், இது வருமா அப்படின்னாலும் இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க, அழித்தல், சேர்த்தல். கலைத்தல் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். அழித்தல் அப்படின்னா நம்ம பிரித்தல் அந்த மாதிரி, பிரித்தல் வராது, அழித்தல் தான் வரும். ஓகேங்களா? கலைத்தல் அப்படின்னா அழித்தல். அடுத்தது இந்த கலைத்தல் அப்படின்னா சோர்தல், சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முகம் வாடி போயிருக்கு, சோர்ந்து போயிருக்கு. ஸோ அப்படின்றதுனால கலைத்தல் அப்படின்னா களைப்பாக இருக்கிறத சொல்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான மீனிங், அழித்தல், சோர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் அதே தான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து, பணிந்து. இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். தலைவர் தொண்டர்களை பணிந்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர். இப்படி வராது. தலைவர் தொண்டர்களை பணித்தார் அப்படின்னு வரணும். சரிங்களா? ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். அவர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அவங்க பணிந்து அந்த அவர் சொன்ன வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தலைவர் பணிந்து நின்றார், தொண்டர்களும் பணிந்து நின்றனர். இது வராது. தொண்டர்கள் பணித்தனர், தலைவர் தொண்டர்களிடம் பணிந்து நடந்தார். ஸோ இதுவும் வராது. ஓகேங்களா? நமக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. இது சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. அப்போ இதுதான் கரெக்ட். ஒரு கரெக்டான ஒரு சொற்றொடராக இதுதான் இருக்குது. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் கவசங்கள் இல்லை. நெக்ஸ்ட், இதுவும் அதே தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இது வந்து கரெக்டு தான். ஸோ மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இதுவே வந்து ஒரு ப்ராப்பரான கரெக்டான சொற்றொடராக இருக்குது. அடுத்தது, அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம்
மொழிபெயர்ப்பை பெற முடியும். இதெல்லாம் வந்து நமக்கு சரியான சொற்றொடர் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கல்வியாக நாம் பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக முடியும். இதுவும் வராது. நாம் எளிதாக பெற முடியும் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும். ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 21. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்தோடனே இந்த அகரவரிசையெல்லாம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். இதில் வந்து என்ன வரிசை அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது பா வரிசையில் வருது அப்படின்ட்டு. அப்போது பா வரிசை அப்படின்னா நமக்கு எப்படி வரணும்? பா, அதுக்கடுத்தது பா வரணும், குரில் நெடில், அதுக்கடுத்தது பா பா பி, அதுக்கடுத்தது இதனுடைய நெடில் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி வரிசை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 4 ஆப்ஷனில் பட்டு கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பா வருது, அடுத்தது பாட்டு பா பாட்டு, நெக்ஸ்ட்டு பி வரணும், பிட்டு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பீர்க்கம் பி நெடில் வரணும். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு. அடுத்தது இதை பாருங்கள். இதுவும் வந்து எதில் வரும்? இந்த பூ பே அந்த வரிசையில் வருது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பூ, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பூ பே பே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பூ புலி, ஃபஸ்ட்டு பூ வரணும். அப்போது இங்கே இருக்குது புலி, அடுத்தது பூ நெடில் பூனை, அதுக்கு அடுத்தது பே பெட்டி, நெக்ஸ்ட்டு பே நெடில் பேரன். அப்போது இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா கேளுங்க, நானே அதுக்கான ஆன்சர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 24. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. உணர் என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உணர்ந்தோர். உணர்ந்து அப்படின்னா இத்து கூட்டல் ஊ வினையச்சமாகவும், அடுத்தது உணர்ந்த அப்படின்னா பெயரச்சம் இத்து கூட்டல் ஆ வரும். தேவை நம்ம குறிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஆ வரும். அப்போ ஆ அப்படிங்கிறது பெயரச்சம் ஆகிடும். ஓகேங்களா? உணர்ந்தான் அப்படிங்கிறதும் வராது. உணர்ந்தோர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. இதில் முளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொழிற்பெயர் என்ன வரும்? முளைத்தல். தல்லில் முடிஞ்ச தொழிற்பெயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆன்சர் முளைத்தல். முளைத்து அப்படின்னா இது வந்து எதில் வரும்? இப்போ தான் சொன்னோம், இத்து கூட்டல் ஊ, அப்போது ஊ அப்படின்னு வரும், வினை எச்சத்தில் வரும், வினை எச்சம். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள் முளைத்த, இது வந்து பெயரச்சம். முளைத்தவன் அப்படிங்கிறதும் வராது. நெக்ஸ்ட் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. இது வரைக்கும் நம்ம தொழிற்பெயர்லாம் பார்த்தோம். இங்கே எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க. உரை அப்படின்னா இதுக்கான எதிர்மறை தொழிற்பெயர் என்ன அப்படின்னா உரையாமை. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான எதிர்மறை தொழிற்பெயர், உரையாமை. அதாவது எதிர்மறையாக இருக்குது பாருங்கள், உரையாமை அப்படின்னு வர்றது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறி. கொடுத்தோர் இதுக்கான வேர் சொல் கேட்குறாங்க. வேர் சொல் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் வேர் சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். வேர் சொல் அப்படிங்கிறது பொருள் தர்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி கட்டளை இடுற மாதிரி கட்டளை சொல்லாகவும் இருக்கும். சரிங்களா? இங்கே எது கட்டளை சொல்லா அதே மாதிரி பொருள் தர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொடுத்து அப்படின்னா என்னத்தை, இது வந்து நமக்கு அந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? பொருள் தரல, அதே மாதிரி இது வந்து ஒரு கட்டளை சொல்லாவும் இல்லை, அதனால் இது நமக்கு வராது. அடுத்தது கொடுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு பொருள் தரல, அதே மாதிரி கட்டளை சொல்லாகவும் இல்லை. நெக்ஸ்ட்டு கொடு. இது வந்து கொடு அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கட்டளையாக கேட்குற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? அதேமாதிரி இது வந்து பொருள் தருது. அந்த பாத்திரத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம தனியாக சொன்னாலே கொடு அப்படின்னா ஏதோ ஒன்றத்தை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அதனால் நமக்கு இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு போவால் வேர் சொல்லை கண்டறிக. போவால் அப்படின்னா போ, இதுதான் ஒரு கட்டளை சொல்லாமல் இருக்குது, அதே மாதிரி பொருள் தருது. போகின்றான் வராது, போகின்ற அப்படிங்கிறதும் வராது, போது அப்படின்னும் வராது. நெக்ஸ்ட்டு நடப்பேன் வேர் சொல்லை கண்டறிதல். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு 30. இதோட இன்றைக்கி நமக்கு டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கான 15 கொஷின்ஸ். சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. செப்புதல், இயம்பல், துய்த்தல், விளம்புதல். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறான பொருள்னு கேட்குறாங்க. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், இயம்புதல், விளம்புதல். இது 3மே வந்து கரெக்டு தான், இதுக்கு வந்து மேட்ச் ஆகும். இதுக்கு தவறான பொருள் என்ன அப்படின்னா துய்த்தல். ஓகேங்களா? இதுதான் வராது.
ஆப்ஷன் சி தான் தவறான பொருள். ஓகேங்களா? ஸோ 30க்கு ஆப்ஷன் சி. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு அந்த டெஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் 15 கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸுக்கு கேட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கேளுங்க, அதுக்கான ஆன்சர் நானே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.